ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஷார்ட் ஸ்டோரியோட டாபிக் என்ன அப்படின்னா ட்வின்ஸ். அதாவது தேவி மற்றும் உமா இருவரும் இரட்டையர்களாக இருக்கிறார்கள். இருவரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வித்தியாசமாக செயல்படுகிறார்கள். தேவிக்கு விளையாடுவது ரொம்ப பிடிக்கும், உமாவிற்கு படிப்பது ரொம்ப பிடிக்கும். தேவி கூடைப்பந்து விளையாடுவதில் சிறந்தவள். உமா ஒரே நாளில் 100 பக்கங்கள் படிக்கக்கூடியவள். தேவி எப்பொழுதும் சத்தமாக பேசிக்கொண்டே இருப்பாள். அவள் நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருப்பாள். உமா எப்பொழுதும் அமைதியாக பேசக்கூடியவள். அவளுக்கு சத்தமாக பேசுவது பிடிக்காது. இருந்தாலும் தேவி மற்றும் உமா இருவரும் ஒருவரை ஒருவர் இன்னும் நேசிக்கிறார்கள். இந்த ஷார்ட் ஸ்டோரியை ஒவ்வொரு சென்டென்ஸாக தனித்தனியாக எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி தமிழில் பேசுகிற மாதிரியே உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். ஓகே, இப்போ வாங்க சென்டென்ஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன? தேவி மற்றும் உமா இருவரும் இரட்டையர்களாக இருக்கிறார்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து தேவி மற்றும் உமா இருக்கிறார்கள். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? தேவி அண்ட் உமா ஆர். தேவி அண்ட் உமா, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறிப்பதால் ஆர் அப்படிங்கிற பயன்படுத்திருக்குது. அப்போது தேவி அண்ட் உமா ஆர் அப்படின்னா அர்த்தம் தேவி மற்றும் உமா இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? இரட்டையர்களாக. அப்போ ட்வின்ஸ். அப்போது தேவி அண்ட் உமா ஆர் ட்வின்ஸ் அப்படின்னா தேவி மற்றும் உமா இரட்டையர்களாக இருக்கிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறார்கள். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து they both look அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த சென்டென்ஸை வந்து தனியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் இருவரும் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங் தரும். அதாவது they both look அப்படின்னா அவர்கள் இருவரும் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங் தரும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஒரு வேர்டு நான் சேர்க்க போகிறேன். அந்த வேர்டை சேர்க்கும்பொழுது இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து மாறிவிடும். அதாவது சிமிலர் அப்படிங்கிற வேர்டு வந்து நான் வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இப்போது வந்து they both look similar அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆனால் அவர்கள் இருவரும் வித்தியாசமாக செயல்படுகிறார்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆனால் அப்படின்னா பட். நெக்ஸ்ட் வந்து அவர்கள் இருவரும் செயல்படுகிறார்கள். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? they both act. they both act அப்படின்னா அவர்கள் இருவரும் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு செயல்படு அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழில் வித்தியாசமாக அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? டிஃப்ரெண்ட்லி. டிஃப்ரெண்ட்லி அப்படின்னா வித்தியாசமாக அப்படிங்கிற மீனிங். அப்போது they both act differently அப்படின்னா என்ன மீனிங்? அவர்கள் இருவரும் வித்தியாசமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தேவிக்கு விளையாடுவது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபஸ்ட்டு வந்து தேவிக்கு பிடிக்கும், அதை எப்படி சொல்லணும்? தேவி லைக்ஸ் அப்படின்னு சொல்லணும். தேவி லைக்ஸ் அப்படின்னா தேவிக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங். என்ன பிடிக்கும்? விளையாடுவது. அப்போது டு பிளே அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அப்போ a lot. தேவி லைக்ஸ் டு பிளே a lot அப்படின்னு என்ன மீனிங்? தேவிக்கு விளையாடுவது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உமாவிற்கு படிப்பது ரொம்ப பிடிக்கும். இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வந்து உமாவிற்கு பிடிக்கும் எப்படி சொல்லணும்? உமா லைக்ஸ் அப்படின்னு சொல்லணும். உமாவுக்கு என்ன பிடிக்கும்? படிப்பது. அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டு ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அப்போ a lot. அப்போது உமா லைக்ஸ் டு ஸ்டடி a lot அப்படின்னு என்ன மீனிங்? உமாவிற்கு படிப்பது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தேவி கூடைப்பந்து விளையாடுவதில் சிறந்தவள். இது எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு வந்து தேவி சிறந்தவள், அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? அதாவது தேவி இஸ் குட் அப்படின்னு சொல்லணும். தேவி இஸ் குட் அப்படின்னா தேவி சிறந்தவள் அப்படிங்கிற மீனிங். எதில் சிறந்தவள்? கூடைப்பந்து விளையாடுவதில். அப்போது அட் பிளேயிங் பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லணும். அட் பிளேயிங் பேஸ்கெட் பால் அப்படின்னா கூடைப்பந்து விளையாடுவதில் அப்படிங்கிற மீனிங். அப்போது தேவி இஸ் குட் அட் பிளேயிங் பேஸ்கெட் பால் அப்படின்னா தேவி கூடைப்பந்து விளையாடுவதில் சிறந்தவள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உமா ஒரே நாளில் 100 பக்கங்கள் படிக்கக்கூடியவள். இந்த சென்டென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உமா படிக்கக்கூடியவள் இதை சொல்லணும் இங்கிலீஷில். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா உமாவுடைய எபிலிட்டியை குறிக்கிறது. அதாவது உமாவுடைய திறமையை குறிக்கும் பொழுது நம்ம வந்து இங்கே வந்து கேன் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தணும். அதாவது உமா கேன் ரீட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உமா படிக்கக்கூடியவள் அப்படிங்கிற மீனிங். அதாவது உமாவால் படிக்க முடியும் அப்படிங்கிற மீனிங். என்ன படிக்க முடியும்? ஒரே நாளில் 100 பக்கங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? அப்போது 100 pages in one day அப்படின்னு சொல்லணும். அப்போது உமா கேன் ரீட் 100 pages in one day அப்படின்னா என்ன மீனிங்?
உமா ஒரே நாளில் 100 பக்கங்கள் படிக்கக்கூடியவள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தேவி எப்பொழுதும் சத்தமாக பேசிக்கொண்டே இருப்பாள். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் வந்து தேவி எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பாள். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, தேவி ஆல்வேஸ் கீப்ஸ் டாக்கிங் அப்படின்னு சொல்லணும். அதாவது தேவி ஆல்வேஸ் கீப்ஸ் டாக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவி எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பாள் அப்படிங்கிற மீனிங். அப்போ எப்படி பேசுவாள்? சத்தமாக. சத்தமாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? லவுட்லி. அப்போ தேவி ஆல்வேஸ் கீப் டாக்கிங் லவுட்லி அப்படின்னு என்ன மீனிங்? தேவி எப்பொழுதும் சத்தமாக பேசிக்கொண்டே இருப்பாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதாவது அவள் நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருப்பாள். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? அதாவது அவள் பேசிக்கொண்டே இருப்பாள். இதை வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்லணும். இது எப்படி சொல்லணும்? ஷி கீப்ஸ் டாக்கிங். ஷி கீப்ஸ் டாக்கிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவள் பேசிக்கொண்டே இருப்பாள். எவ்வளவு நாளா? நாள் முழுவதும். நாள் முழுவதும் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆல் டே அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல வந்து ஆல் அப்படிங்கிறத வந்து தனியாக பார்க்கக்கூடாது. ஆல் அப்படின்னா தனி மீனிங் என்ன அப்படின்னா எல்லாம். ஆனால் ஆல் டே அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா நாள் முழுவதும் அப்படிங்கிற மீனிங். அப்போ ஷி கீப்ஸ் டாக்கிங் ஆல் டே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருப்பாள் அப்படிங்கிற மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு ஈக்குவலான இன்னொரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு புரியதுக்காக சொல்றேன் பாருங்க. அதாவது எக்ஸாம்பிள் பாருங்க. ஹி கீப்ஸ் லுக்கிங் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் பார்த்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிற மீனிங். அதாவது ஹி கீப்ஸ் லுக்கிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அவன் பார்த்து கொண்டே இருப்பான். இப்போ இன்னொரு வேர்டு சேர்க்குறேன் பாருங்க. அதாவது அட்மி அப்படின்னா என்னை. அப்போ ஹி கீப்ஸ் லுக்கிங் அட்மி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் என்னை பார்த்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வேர்டு சேர்க்குறேன் பாருங்க. லாஸ்ட்ல வந்து ஆல் டே அப்படின்னா என்ன அர்த்தம்? நாள் முழுவதும். அப்போ ஹி கீப்ஸ் லுக்கிங் அட் மீ ஆல் டே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் நாள் முழுவதும் என்னை பார்த்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதாவது உமா எப்பொழுதும் எல்லோரிடமும் அமைதியாக பேசுவாள். உமா எப்பொழுதும் எல்லோரிடமும் அமைதியாக பேசுவாள். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உமா எப்பொழுதும் பேசுவாள் இதை வந்து சொல்லணும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸ் மாதிரி தெரியும். அதாவது பேசுவாள் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக எந்த டென்ஸில் சொல்லுவோம்? ஃபியூச்சரில் சொல்லுவோம். ஆனால் பாருங்க, அவள் வந்து வழக்கமாக எப்பொழுதும் ஒரு செயலை செய்யக்கூடிய செயல். அதனால இதை வந்து எந்த டென்ஸ்லாம் சொல்லணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அப்போது உமா எப்பொழுதும் பேசுவாள் இது எப்படி சொல்லணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உமா ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லணும். உமா ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் அப்படின்னா உமா எப்பொழுதும் பேசுவாள் அப்படிங்கிற மீனிங். எப்படி பேசுவாள்? அமைதியாக. அமைதியாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா குவைட்லி. குவைட்லி அப்படின்னா அமைதியாக அப்படிங்கிற மீனிங். யாரிடம் அமைதியாக பேசுவாள்? எல்லோரிடமும். எல்லோரிடமும் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லணும். அப்போது டு எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரிடமும் அப்படிங்கிற மீனிங். அப்போது உமா ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் குவைட்லி டு எவ்ரி ஒன் அப்படின்னா என்ன மீனிங்? உமா எப்பொழுதும் எல்லோரிடமும் அமைதியாக பேசுவாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவளுக்கு சத்தமாக பேசுவது பிடிக்காது. ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு பிடிக்காது அதை எப்படி சொல்லணும்? ஷீ டஸ் நாட் லைக் அப்படின்னு சொல்லணும். அல்லது ஷீ டசன்ட் லைக் அப்படின்னு சொல்லலாம். என்ன பிடிக்காது? பேசுவது. பேசுவது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டு டாக் அப்படின்னு சொல்லணும். என்ன பேசுவது பிடிக்காது? சத்தமாக பேசுவது பிடிக்காது. அப்போ சத்தமாக அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? லவுட்லி அப்படின்னு சொல்லணும். அப்போ ஷீ டசன்ட் லைக் டு டாக் லவுட்லி அப்படிங்கிற என்ன மீனிங்? அவளுக்கு சத்தமாக பேசுவது பிடிக்காது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தேவி மற்றும் உமா இருவரும் இன்னும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். இந்த சென்டென்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேவி மற்றும் உமா இருவரும் இன்னும் அடுத்து நேசிக்கிறார்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்லணும். அதாவது தேவி மற்றும் உமா இருவரும் இன்னும் நேசிக்கிறார்கள் இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல? அதாவது தேவி அண்ட் உமா ஸ்டில் லவ் அப்படின்னு சொல்லணும். தேவி அண்ட் உமா ஸ்டில் லவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவி மற்றும் உமா இருவரும் இன்னும் நேசிக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஸ்டில் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் தமிழ்ல பாருங்க என்ன பேலன்ஸ் இருக்கு? ஒருவரை ஒருவர். ஒருவரை ஒருவர் அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஈச் அதர் அப்படின்னு சொல்லணும். அப்போ தேவி அண்ட் உமா ஸ்டில் லவ் ஈச் அதர் அப்படின்னு என்ன மீனிங்? தேவி மற்றும் உமா இருவரும் இன்னும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங்.